வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான பருப்பு சேர்க்காத பூசணிக்காய் ரசவாங்கி பண்ண போறோம். நல்லா வறுத்து அரைச்சி பண்றதுனால இதோட டெக்ஸ்டர், டேஸ்ட், ஃபிளேவர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். நம்ம பருப்பு சேர்க்கல அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நம்ம பருப்பே சேர்க்காம பண்ணாலும் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். இந்த ரசம் வாங்கி சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடவும் நல்லா இருக்கும். ரசம் சாதம், பருப்பு சாதம், தொகையல் சாதம், பொடி சாதம், தயிர் சாதம், இது எல்லாத்துக்கும் தொட்டுண்டு சாப்பிடறதுக்கும் அருமையா இருக்கும். குவிக்கா ஒரு சமையல் முடிக்கணும் அப்படின்னா ஈஸியா நம்ம இந்த பூசணிக்காய் ரசம் வாங்கி பண்ணிடலாம். ஏன்னா பருப்போட வேக வைக்கிற வேலை இருக்காது. இதையே நம்ம சாதத்துக்கு பசஞ்சுட்டு சாப்பிடலாம். நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பருப்பு பொடியோ கருவேப்பிலை பொடியோ பசஞ்சுட்டு இந்த ரசம் வாங்கியே தொட்டுண்டு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியாகவும் அதே நேரம் டேஸ்டியாகவும் பண்ணக்கூடிய பருப்பு சேர்க்காத ரசம் வாங்கி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பூசணிக்காயில பாதி பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோலை சீவிட்டு இந்த விதை பகுதிக்குள்ள இதெல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் பாருங்க, இது போல சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜலம் விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா வேண்டாம், ஏன்னா பூசணிக்காய் நிறைய தண்ணி விடும். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷரை மேனுவலா ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் பூசணிக்காய் கரெக்டா வெந்திருக்கும். நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப குழஞ்சு போயிடும். குக்கர் விசில் வரதுக்குள்ள ரசவாங்கிக்கு நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் நான் சேர்க்கிறேன். நீங்க பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்க்கறதா இருந்தா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் இப்ப இது எல்லாமே தேங்காய் எண்ணெயில பண்றேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயில பண்ணிக்கலாம். ரசவாங்கிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையா இருக்கும். பெருங்காயம் பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிறதுனால 5 எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு. பருப்பு நல்லா செவந்து மிளகாயும் நல்லா வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துடுது, மிளகாயும் வறுபட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்துப்போம். அதுக்குள்ள மல்லியும் வறுபட்டுடும். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணியை விட்டு கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு இருக்கேன். வாஷ் பண்ணிட்டு வெந்நீர்ல ஊற வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல ஊறிடும். நம்ம அதுக்கப்புறம் புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு விசில் இருந்தது, நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். பூசணிக்காய் பாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாவும் வெந்திருக்கு, அதே நேரம் குழையாமையும் இருக்கு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜலம் தான் விட்டோம். பாருங்க, பூசணிக்காய் எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டுடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த புளி ஜலம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சூடு ஆறு எடுத்து அரைச்சு வந்துடலாம். புளி ஜலம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுத்து. ரசவாங்கிக்கு நம்ம வறுத்ததா இதை போல நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, அப்படி கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டை இந்த குக்கர்ல விட்டுடலாம். கொஞ்சமா மிக்சி ஜார்ல ஜலத்தை விட்டு கலந்து இதுல சேர்த்துடுவோம். நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும். ரசவாங்கி கொதிச்சு நல்லா திக்கா எடுத்து கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு. பூசணிக்காயும் ரொம்ப குழையல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரசவாங்கிக்கு நம்ம தாளிச்சிடுவோம். ரசவாங்கிக்கு தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தாளிச்சதை ரசவாங்கில சேர்த்துருவோம். பருப்பு சேர்க்காத பூசணிக்காய் ரசவாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு அரிசி அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டு இருக்கேன். பூசணிக்காய் ரசவாங்கி சாதத்தை நம்ம அப்பளம் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
பிரமாதமா இருக்கு. எவ்வளவு விதவிதமா சமைச்சாலும் ட்ரெடிஷனல் ரெசிபி தான். அதோட டேஸ்டே வந்து தனிதான். பாருங்க எவ்வளவு மல்டி பர்பஸா நமக்கு யூஸ் ஆகுது. சாதத்துக்கு அதையே பசஞ்சுக்கிறோம், அதுவே தொட்டுக்கிறோம். பண்றதும் சிம்பிளா இருக்கு, இன்கிரீடியன்ஸும் கம்மியா இருக்கு. ட்ரெடிஷனல் ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். குக்கர்ல ஒரு விசில் வர விட்டு உடனே இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா வெந்துரும். குழையாது, கரைஞ்சும் போகாது. நம்ம வறுத்தது எல்லாமே கொஞ்சம் கொரப்பா அரைச்சு சேர்த்ததுனால டெக்ஸ்டர் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம், தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்கறதுனால நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம மிளகாயும் சேர்த்திருக்கோம், மிளகும் சேர்த்திருக்கோம். அப்படிங்கறதுனால ரெண்டுமே காரம் தான். ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சீசனுக்கு கொஞ்சம் மிளகு சேர்த்தோம்னா உடம்புக்கும் நல்லது, த்ரோட்டுக்கும் வந்து நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட பருப்பு சேர்க்காத பூசணிக்காய் ரசம் வாங்கிய நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.